வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கரும்பு ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கோடை காலத்திற்கு ஏற்ற மிகச்சிறந்த இயற்கை பானங்களில் கரும்பு ஜூஸ் முதன்மையானதுங்க. கரும்பு ஜூஸில் நீர் சத்து மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்திருக்கு. கரும்பு ஜூஸில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை, அந்த சுக்ரோஸ் உடலுக்கு உடனடியான ஆற்றலை வழங்குது. வெயிலில் அழிந்து விட்டு வரும்போது ஏற்படக்கூடிய சோர்வை நீக்கி உடலை சுறுசுறுப்பாக்குறதுக்கு எல்லாமே நம்ம கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இது நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து குறைபாட்டை, டீஹைட்ரேஷனை நமக்கு போக்கி உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் என்னென்ன மருத்துவமைகளை கரும்பு ஜூஸ் அளிக்குதுன்றதை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம கரும்பு ஜூஸை எடுத்துக்கொள்ளலாங்க. ஆயுர்வேதத்தின் படி கரும்பு ஜூஸ் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகுங்க. இது எப்படி கல்லீரலை பலப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்லீரலுடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்கும் விரைவாக குணமடைய வைக்கிறதுக்கும் கரும்பு ஜூஸ் அப்படின்றது பரிந்துரைக்கப்படுது. ஸோ ரத்தத்தில் பிலிருப்பினுடைய அளவு அதிகரிக்கும் போது மஞ்சள் காமாலை நமக்கு ஏற்படும். கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு கியூர் பண்ணிவிட்டு கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். நச்சு கழிவுகளை வெளியேற்றி கொண்டு கொழுப்பு படிவுகளை நீக்கி கொண்டு கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக செயல்பட வைக்கணும்னா கரும்பு ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் சீராக ஆரம்பிக்கும். நம்ம கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். செரிமான பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் அப்படின்றது ஒரு நல்ல தீர்வு. ஸோ இந்த கரும்பு ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளுடைய வயிற்றில் pH உடைய அளவை சமநிலைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ செரிமான சாறுகளினுடைய சுரப்பை தூண்டி உணவை எளிதில் ஜீரணமாக்கக்கூடியதாக கரும்பு ஜூஸ் இருக்குது. மற்றும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை வராமல் நமக்கு தடுக்குதுங்க. ஸோ இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை முறையாக செரிமானம் செய்ய வைத்து செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றக்கூடிய அந்த பெரும் பணியை கரும்பு ஜூஸ் செய்யுது. இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறோம். மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். நான்வெஜ் ஃபுட்ஸ் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்தில் பார்த்தீங்கன்னா வயிற்றினுடைய pH அளவை சமநிலைப்படுத்தி செரிமான சாறுகளினுடைய அந்த உற்பத்தியை தூண்டுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கரும்பு ஜூஸ் நமக்கு உதவிகரமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒட்டுமொத்த குடல் அந்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். வயிற்றினுடைய ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். சிறுநீரக செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு, சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு நீங்கள் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. கரும்பு ஜூஸ் ஒரு இயற்கையான சிறுநீர் பெருக்கி, டையூரிக்காக செயல்படுதுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புகளில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக பெருமளவு நமக்கு வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. சிறுநீரக பாதை தொற்று, UDI மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் எல்லாம் நமக்கு தடுக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து கரும்பு ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வருது அப்படின்றது சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறத தடுக்கிறதுக்கு அல்லது அதை கரைக்கிறதுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பெருமளவு கழிவுகள் சிறுநீரகம் வழியாகவே வெளியேற்றப்பட்டு விடும்போது கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியமே மேம்படும். ஸோ அப்படி நமக்கு அந்த எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் ஒட்டுமொத்த சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக நடக்க வைக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். பூஸ்ட் இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கரும்பு ஜூஸில் விட்டமின் C மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் குணப்படுத்துது. சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நமக்கு வராமல் தடுக்குது. அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், முன்னாடியே ஒட்டுமொத்தமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொண்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்ளலாம். சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் இளமையாக இருக்கிறதுக்கு, ஹெல்த்தி ஸ்கின் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கரும்பு ஜூஸில் ஆல்ஃபா ஹைட்ராக்சி அமிலங்கள் AHA மற்றும்
கிளைகோலிக் அமிலங்கள் வந்து நிறைந்திருக்கு. இது வந்து முகப்பொருட்கள் வருவது நமக்கு சருமத்தில் குறைத்து சருமத்தை வந்து பொலிவாக்கக்கூடியதாக கரும்பு ஜூஸ் வந்து இருக்குங்க. சருமத்தினுடைய சுருக்கங்களை இது தடுத்து வயதான தோற்றத்தையுமே நமக்கு வந்து தாமதப்படுத்துது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகளான சருமத்தில் வறட்சி காணப்படுவது, இளமையான தோற்றம் இல்லாமல் மங்கி போகிறது, கோடுகள் கரைகள் கொண்ட முக சுருக்கங்களாக இருக்கக்கூடிய சருமங்கள், முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள் இருக்கிறது, மாசு மறு தொந்தரவுகள் இருக்கிறது, இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கரும்பு ஜூஸ் வந்து உங்களுக்கு வழங்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய வலிமையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு கூட கரும்பு ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ரத்தத்தில் சர்க்கரை நோய் இருக்குன்றதை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் மட்டும் அவங்க கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் வந்து கரும்பு ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் அளவாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவிலையும் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.